மூத்த பத்திரிகையாளர் திரு இம்ரானுல்லா இணைகிறார். திரு இம்ரானுல்லா, இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, படக்குழுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, இப்போதைக்கு ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு அப்படின்றது இன்னும் எத்தனை வாரங்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிஷன் பெஞ்ச் வந்து தனி நீதிபதி சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கிரவுண்டு. அதை வந்து தனி நீதிபதி கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் ஸ்டே ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இப்போ தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏன் அப்படி இப்போ அந்த ரெட் பெட்டிஷனை வந்து ப்ரொடக்ஷன் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜனவரி 6 அன்னைக்கு ஃபைல் பண்ணாங்க. தனி நீதிபதி என்ன பண்ணாங்க, கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா ரெக்கார்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதாவது அந்த படத்துக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அந்த கம்ப்ளைண்ட் இன்க்ளூடட் எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அடுத்த நாளே கொடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த நாளே கொடுத்தாங்க. அன்னைக்கே விசாரிச்சு ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜனவரி 7 அண்ட் இன்னைக்கு ஜனவரி 9 காலையில தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ தலைமை நீதிபதி என்ன கேட்டார்னா, ஏன் இவ்வளவு அவசரம்? ஒரு வழக்கு தாக்கல் பண்ணா நம்ம எல்லாருக்குமே சொல்றது தானே, அந்த ஆப்போசிட் சைடுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களுடைய ஸ்டாண்டு. இதுல சிபிஎஃப்சி ஆப்போசிட் சைடு அவங்களுக்கு கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ரெக்கார்ட்ஸை கூப்பிட்டு கொடுக்க என்ன அவ்வளோ அவசரம்னு கேட்டப்போ ஒரே பதில் தான் நீதிமன்றத்துல சொன்னாங்க. அதாவது படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அப்படின்னு. அப்போ நீதிபதிக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு தலைமை நீதிபதிக்கு. அவர் என்ன சொல்றாரு, எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கோர்ட்ல ப்ரெஷர் போடலாம்? சென்சார் சர்டிபிகேட்டே இல்லாம முதல்ல நீங்க டேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ரெண்டாவது, நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து உடனே தீர்ப்பு சொல்லணும்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப தவறு. எப்பவுமே அது எதிர்மனுதாரருக்கு டைம் கொடுத்துருக்கணும். இந்த கேஸ்ல வந்து மெரிட்ஸ்குள்ளேயே போகல தலைமை நீதிபதி. தீர்ப்பு அவங்க வந்து கொடுத்த சர்டிபிகேட் சரியா தவறா, அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி மாத்தினது சரியா தவறா, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றதுக்கு அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவோம். அதுபடி கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்றதுக்கு டைம் கொடுக்கல, அதனால நான் இதை ஸ்டே பண்றோம் அப்படின்னு ஸ்டே பண்ணிட்டு மெயின் ரிட் அப்பீல் ஜனவரி 21 அன்னைக்கு விசாரணைக்கு வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே, தீர்ப்பை டிக்டேட் பண்ண உடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு சதீஷ் பராசரன், நீங்க இன்னைக்கு போட்ட இந்த ஸ்டே உத்தரவின் நகலை எங்களுக்கு உடனே கொடுங்க, கூடிய விரைவில்லைன்னு கேட்டாரு. அதுக்கு தலைமை நீதிபதி ஒத்துக்கிட்டாரு, கொடுத்துடணும் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோன்னு. ஏன்னா இப்போ இந்த உத்தரவை எடுத்துட்டு அடுத்து அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போகலாம். ஏற்கனவே அவங்க வந்து இன்னைக்கு ஆர்கியூ பண்றதுக்கே திரு பராசரனை தவிர்த்து டெல்லியில இருந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் திரு முகுல் ரோஹத்கியும் என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரே வந்து மண்டே அன்னைக்கு மென்ஷன் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு ஆர்டர் காப்பி கிடைச்சிருச்சுன்னா அப்பீல் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க, மண்டே ஃபைல் பண்ணலாம். மண்டே ஏர்லி மார்னிங் சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணலாம், சீக்கிரம் ஹியரிங் எடுத்துக்கோங்கன்னு. சுப்ரீம் கோர்ட்ல அடுத்த வாரம் ஃபுல்லா ஒர்க்கிங் தான். புதன்கிழமையை தவிர ஜனவரி 14 மட்டும் அவங்க மக்கர் சங்கராந்திக்கு சுப்ரீம் கோர்ட் முடியிருக்கும். பட் டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாம் ஒர்க்கிங். ஸோ ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கலாம். இங்க கொடுக்கப்பட்ட இந்த டிவிஷன் பெஞ்சுடைய ஸ்டே ஆர்டருக்கு ஸ்டே கேட்கலாம் அவங்க அங்க, விச் மீன்ஸ் மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டர் ஆப்ரேஷன்ல வரும். அதை அதை சுப்ரீம் கோர்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தான் குவெஸ்டின். ஃபர்ஸ்ட் ஏர்லி ஹியரிங்க்கு ஒத்துப்பாங்களான்றது ஒரு குவெஸ்டின். ரெண்டாவது, ஒரு இன்ட்ரீம் ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட் அப்பீல் போகும்போது ஸ்டே கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். கொடுத்தாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இன்னும் தள்ளி போகத்தான். இல்ல நீங்க வந்து ரிட் அப்பீல் ஏற்கனவே ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு, 21 போட்டிருக்காங்க, நீங்க அங்க போய் ஆர்டர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா படம் இன்னும் தாமதம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இம்ரானுல்லா, இந்த விஷயத்துல படக்குழு ஏன் அவசரம் காட்டுதுன்னு தலைமை நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் தணிக்கை வாரியம் தரப்புல எங்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கால அவகாசத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது இன்னொரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது அப்படின்னா அதிகார மோதல், தணிக்கை வாரியம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க என்ஷூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்க டைம்லைன் அடிப்படையில் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சினிமா பட தயாரிப்பு குழு முயற்சி பண்ணுவாங்க. இது இன்னும் சட்ட சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்கா, இல்லை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ
படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பேசாம இப்படி லீகல் அவங்க வந்து இப்போ லீகல் அட்வைஸ் கேட்பாங்க அவங்களுடைய சீனியர் கவுன்சில் கிட்ட என்ன பண்ணலாம், கோர்ட்ல ஃபைட் பண்ணலாமா, இல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல மண்டே அன்னைக்கு ஒரு மென்ஷனிங் அர்ஜென்ட் ஹியரிங்க்கு, மண்டேயோ டியூஸ்டேயோ மென்ஷன் பண்ணி அர்ஜென்ட் ஹியரிங்க்கு. அது கிடைக்காத பட்சத்துல பேசாம மறுபடியும் சிபிஎஃப்சி கிட்ட போய் அந்த ரிவைசிங் கமிட்டி ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணாங்கன்னா, எப்படி பராசக்தி மூவிக்கு அவங்களாவே ரிவைசிங் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டு இன்னைக்கு வாங்கினாங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது வாங்கிட்டாங்கன்னா இந்த பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையும் அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல அங்க அவங்களால அந்த டைம் லைன் அதிகமாகுது, அங்க தரமாட்டேங்கிறாங்க, இழுத்து அடிக்கிறாங்கன்னா அவங்க மறுபடியும் 21st அன்னைக்கு இந்த ரிட் அப்பீல்ல கேஸை நடத்தி முடிச்சிடலாம். இன்னைக்கு தலைமை நீதிபதி ஒரு பேசும்போது ஒரு இது கூட சொன்னாரு, நாங்க வந்து மறுபடியும் இதை சிங்கிள் ஜட்ஜுக்கு ரெஃபர் பண்ணாதான் சரியா வரும், ரெஃபர் பண்ணி மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்து ஹியர் பண்ணுங்கன்னு சொல்லலாம்னு. பட் அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா சொன்னாரு, டெசிஷன் இல்ல. அது ரிட் அப்பீல்ல ஒருவேளை அந்த ஃபைனல் ஆர்டர் கூட போடலாம். இப்போதைக்கு போட்டிருக்கிறது இன்ட்ரீம் ஆர்டர் தான் ஸ்டேக்கு. ஸோ அதுல வந்து மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜ்க்கு ரெஃபர் பண்ணி ரீஹியரிங் நடத்துங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பார்த்தாலும் தள்ளி போயிட்டே இருக்கும். பட் சிபிஎஃப்சி நினைச்சு அவங்களே ஸ்கிரீனிங் கமிட்டி இந்த கேஸ் எல்லாம் நடக்கும் போதே ஸ்கிரீனிங் கமிட்டியை நடத்தி பார்த்து ஸ்கிரீனிங் கமிட்டி சொல்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் படி சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும். we have to wait and watch என்ன பண்றாங்க அப்படின்னு. விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி இம்ரானுல்லா.